ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அருமையான ஒரு ரெசிபி, சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான். என்னென்னா முள்ளங்கி சாம்பாரும் மீன் வறுவலும் தான் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார், பொதுவாகவே முள்ளங்கி சாம்பார்னு இல்லை, சாம்பாருக்கு மீன் வறுவல் செஞ்சால் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி நான் செஞ்சு எடுத்துகிட்டு போக போகிறேன். வாங்க பார்க்கலாம். மீன் வறுவல் பண்ண போகிறோம். 1 கிலோ சங்கரா மீனுக்கு மசால் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அடுத்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஸ்பூன், லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் ஒரு அரை லெமன் ஃபுல்லாக புழிஞ்சிட்றேன். தேவையான உப்பு போட்டு கலந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கா மசாலாவில் அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவில் பார்த்திங்கன்னா உப்பு போடுறப்ப கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருவோம். மசாலாவில் உப்பு போட்டுட்டு அந்த டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா அந்த உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் மீனில் ஊறி வரப்போ மசாலாவில் உப்பு கரெக்டாக இருக்கும். நான் சங்கரா மீன் தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அந்த மீனை தான் இப்போ சேர்க்க போகிறோம். 1 கிலோ மீன் இது. நல்லா சின்ன மீன் தான், அதனால் 2 வெட்டி எடுத்துருக்கு. இப்போ எல்லாம் எங்கே நம்ம வீட்டில் மீன் வெட்டுறோம், எல்லா கடையிலேயே வெட்டி கொடுத்துட்றாங்க. நம்ம கழுவிட்டு அதில் மசாலா தடவி நம்ம சாப்பிட்ற வேலை தான். சில மீன் கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் மசாலாவும் சேர்த்தே கொடுத்து விட்டுறாங்க. அந்த மீனை போட்டு நம்ம வறுத்தாலே வேலை முடிஞ்சுது. எல்லாமே இப்போ ஸ்மார்ட்டாக ஈஸியாகிடுச்சு. ஆனாலும் நம்ம வீட்டில் செஞ்சு போடுற மசாலாவுக்கு டேஸ்ட்டு தனி தான். மீனுக்கு மசாலா தடவியாச்சு, ஊற வச்சுருவோம். நம்ம அடுத்து சாம்பாருக்கு போயிடலாம். துவரம்பருப்பு 150 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருவோம். கூடவே 2 பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அடுத்து மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கலாம். நம்ம மற்ற குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கார குழம்பெல்லாம் செய்கிறப்போ நல்லா பொன்னிறமாக வதக்கும் பார்த்திங்களா, அது மாதிரியெல்லாம் வதக்காமல் லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 2 முள்ளங்கியை சேர்த்துக்கிறேன். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா ரவுண்டாக வெட்டி போட்டு வதக்கி விட்ருவோம். கூடவே 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கி விடுவோம். அந்த தக்காளியும் முள்ளங்கியும் நல்லா வதங்கணும். நல்லா தக்காளியும் முள்ளங்கியும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துருவோம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் சாம்பார் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவுக்காவது கெட்டி பக்குவத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம காய் வதங்குறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா உப்பு தேவையில்லை. பருப்பு புளியெல்லாம் ஊற்றுறப்போ போட்டுக்கலாம். காய் நல்லா வேகட்டும். சாம்பார் தூள்லாம் போட்டு முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு. புளி போட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா புளி போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணும், இல்லை ரொம்ப கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேக விட்டுறலாம். மூடி வச்சுருவோம். மாற்றி வச்சுட்டு மீனை வறுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி மீன் பொரிக்கலான்னு தான் நிறையா ஊற்றி இருக்கேன். நல்லா சூப்பராக பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள் மீன். இப்படிதான் மீன் வறுத்தா இப்படி வறுத்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எந்த காரமும் அடிக்காது. அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு திருப்பி போடலாம். ஒட்டை கூட இல்லை பார்த்திங்களா.
பாருங்கள் மீன் வந்து சூப்பராக நல்லா மொறு 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 மொறுன்னு வெந்துருச்சு. பிளேட்டில் மாற்றிடலாம். மறுபடியும் மீன் இருக்கிற மீனெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சாம்பார் வந்து நல்லா ஒரு கெட்டியாக ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. நல்லா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அருமையாக பார்த்திங்கன்னா வாழை இலையில் எடுத்து வச்சுருக்கேன். சாதம், மீன் வறுவல், முள்ளங்கி சாம்பார், ரசம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.